ஃப்ரெஷ்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ்ல என்ன மேடம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெஷ்ன்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு குறிப்பிட்ட தமிழ் சொல்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஃப்ரெஷ்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 10 அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களை தமிழ்ல சொல்லும்போது 1க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை வச்சுதான் விளக்கங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த 10ம் முக்கியமான குறிப்புகள்ன்றதால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவைகள் என்னென்னு ஒன்று ஒன்றா எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்கலாம் வாங்க. நான் உங்க டீச்சர் அப்பர்ணா. முதல்ல புதிதாக செய்யப்பட்ட உணவு அல்லது பானம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: ஐ வில் மேக் a few fresh dosas for you. நான் உங்களுக்கு சில தோசைகள் செஞ்சு தரேன். She just had a glass of fresh juice. அவ இப்பதான் புதுசா போடப்பட்ட ஜூஸை ஒரு கிளாஸ் குடிச்சா. அடுத்தது, புதிதாக சேர்க்கப்பட்ட ஒன்று அல்லது பழையதற்கு பதிலாக மாற்றப்பட்ட ஒன்று. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: The manager has given a few fresh instructions. அந்த மேனேஜர் சில புது வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. This report provides fresh evidence. இந்த ரிப்போர்ட்ல புது ஆதாரம் இருக்கு. அடுத்தது, இதுவரை யாரும் முயற்சி செய்யாத சுவாரஸ்யமான புதிய ஒன்று. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: The CEO will bring a fresh approach to the role. அந்த CEO அவருடைய பதவிக்கான வேலைக்கு ஒரு புதிய அணுகுமுறையை கொண்டு வருவார். எப்படிப்பட்ட அணுகுமுறை? இதுவரைக்கும் யாரும் செயல்படுத்தாத அணுகுமுறை. We need some fresh ideas. நமக்கு சில புதிய யோசனைகள் தேவை. எப்படிப்பட்ட யோசனைகள்? இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத யோசனைகள். அடுத்தது, சமீபத்தில் நடந்த அல்லது அனுபவித்த ஒன்று. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: The incident is still fresh in people's minds although it happened a few weeks ago. இந்த இன்சிடென்ட் நடந்து சில வாரங்கள் ஆனாலும் இன்னமும் மக்கள் மனசுல நீங்காம இருக்கு. I would like to share some fresh information with you. உங்ககிட்ட சில புது தகவல்களை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அடுத்தது, புதிதாக பறிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் அல்லது பூக்கள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: The basket is full of fresh vegetables. கூட முழுவதும் புதுசா பறிக்கப்பட்ட காய்கறிகள் இருக்கு. Are these bananas fresh? இந்த வாழைப்பழங்கள் புதுசா பறிச்சதா? அடுத்தது, உணவு அல்லது பானம் குறித்த சுத்தமான அல்லது இதமான குளிர் நிறைந்த. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: Please have some fresh lemonade if you feel tired. நீங்க சோர்வா இருந்தா தயவு செஞ்சு இந்த குளிர்ச்சியான எலுமிச்சம்பழ பானத்தை குடிங்க. Is the water in the can fresh? கேன்ல உள்ள தண்ணீர் சுத்தமானதா? அடுத்தது, தோற்றம் குறித்து இனிமையான, சுத்தமான மற்றும் பிரகாசமான ஒன்று. எக்ஸாம்பிள்: Those clothes are not fresh. You need to wash them. அந்த துணிகள் சுத்தமா இல்ல, தயவு செஞ்சு அவைகளை துவைங்க. அடுத்தது, குளிர்ந்த தென்றல் காற்று. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: Please open the window to feel a fresh breeze. ஜில்லுன்னு காத்து வாங்க, ஜன்னலை திறந்து வைங்க. Due to excessive carbon monoxide from vehicles, the air isn't fresh at all. வண்டிகள்ல இருந்து வரும் அதிகப்படியான கார்பன் மோனாக்சைடு காரணமாக காத்து சுத்தமாவே இல்லை. அடுத்தது, உடல் சோர்வின்றி உத்வேகத்துடன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: The new team came to work fresh and energetic. புது டீம் புத்துணர்ச்சியோடவும் சுறுசுறுப்பா வேலைக்கு வந்தாங்க. I felt fresh after a good night's sleep. ராத்திரி நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு புத்துணர்ச்சியா இருந்தது. கடைசியா, சமீபத்தில் பட்டப்படிப்பு முடித்து எந்தவித பணி அனுபவமும் இல்லாமல். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்: She is fresh out of law school. அவ சட்டக்கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா. They aren't fresh graduates. They have more than 5 years of work experience. அவங்க புது பட்டதாரிங்க இல்ல, அவங்களுக்கு 5 வருஷம் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ன்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்ல குவெஸ்சன்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.
இது மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல அடுத்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.